சுதரிப்போம் விண்ணுலகில் வந்து மண்ணுலகில் சென்ற மன்னனை சுதரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் அவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புதர். அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் யாரும் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். உயிருடன் அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே,
ஏனை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அம்மா 25வது அதிகாரத்தை சங்கீதம் 25 வாசிமா. சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமா
போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படும் போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகின்றவர்களே போவார்களாக. கர்த்தாவே, உள்ளத்தில் வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவர்கள் அநாதி காலம் முதல் இருக்கின்றதே. என் இளவயதில் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நிலையாத்திரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கின்றார். சாந்த குணமுள்ளவர்கள் நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கின்றவர்களுக்கு அவனுடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழி போதிப்பார். அவன் ஆத்துமா தன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைத்து நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரக்கமும் நான் தனித்தவனுக்கும் சிறுமைப்படுகின்றவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருக்கியிருக்கிறது. என் இரு கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கின்றேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கப்படுவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இந்த எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை. தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு படிக்க தெரியாதுன்னு விட்டுறக்கூடாது. டெய்லி பைபிள் என்ன பண்ணணும்? படிக்கணும். எப்படி படிக்கணும்? எனக்கு அதுல தகவல் இருக்கு. எனக்கு நிறைய தகவல் இருக்கு இதுல, ரைட்டுங்களா? செய்தி இருக்கு, நிறைய செய்தி இருக்கு. ரொம்ப லகுவா இருக்கு, ரொம்ப லேசா இருக்கு. ஆனா நாம எப்படி படிக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். நம்ம அப்படியே கடகடான்னு படிச்சுட்டு போனா பிரயோஜனம் இல்லை. நிறுத்தி நிதானமா அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும்.
அது என்னன்னா இது வந்து மன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து என்னது? நம்மை உயிர்ப்பிக்கிற மன்னாவா இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிற. சரி, நாம் அதை செய்தியில பார்க்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை இவ்வளவு காலம் நீர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய சட்டையின் நிழலிலே நாங்கள் மூடி மறைக்கப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய தோளின் மீது நாங்கள் சுமந்து எங்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு தருணங்களிலும் நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. எங்களை அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. எங்களுக்கு அது மன்னாவாக இருக்கிறது. அந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக எங்களுக்கு உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக, எங்களை உணர்த்து வைக்கக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை வரும் காலங்களில இன்னும் சீரோடும் சிறப்போடும் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மை ருசி பாராதிருக்கிறோம். இன்னும் உம்முடைய மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, ஏதோ ஒரு தடை எங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த தடைகளை எல்லாம் நீங்க நீக்கி போட்டு, ஆண்டவரே, நாங்கள் உம்மை காணக்கூடிய அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மை கண்டு மகிழ்ந்து சந்தோஷித்து சுகமாய் வாழக்கூடிய அந்த தருணங்களை எங்களுக்கு நீர் தந்திரள வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ 6வது மாதமாக ஆண்டவரே இந்த கூடுகை இங்கே நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இங்கே அனைவரும் 6வது மாதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னும் அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்க வாஞ்சிக்கிறார்கள். தடைகள் இருக்கிறதப்பா. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி அவர்களையும் கொண்டு வாங்க. இங்கே ஏராளமான பேர் வந்து உம்முடைய ஆண்டவரே அந்த அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை மீண்டும் சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிக்கிறோம். அதே போல இந்த வாய்ப்பை, இந்த இடத்தை திறந்து கொடுத்து இந்த இடத்துல தொடர்ந்து மாதம் இப்படிப்பட்ட கூடுகை நடப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிற அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க இல்லைன்னா இந்த வாய்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லை, எங்களை அவங்க ஃபாலோ பண்ணினே இருக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடியே தகவல், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல், நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, வந்துருங்கய்யா, நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 21ஆம் தேதி அமாவாசை ஜபம், ஞாபகம் வச்சுங்க, வந்துருங்க அப்படின்னு தகவல். எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அவங்க தகவல் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வாங்க 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 ஓகே வாங்க. இதோ இங்க ஒரு சேர் இருக்குது, சேர்ல உட்காருங்க, கட்டில் மேல உட்காருங்க, எது வசதியும் உட்காந்துக்குங்க. சரி, ரைட்டுமா ரைட்டுமா ரைட்டுமா, சரி சரி ரைட்டுமா, ரைட் 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 ரைட். அப்புறம் இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்றாங்க, எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அம்மா அம்மா அம்மா, நிறைய பேர் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அமாவாசை ஜபம் ஞாபகம் இருக்கா, இவங்களுக்கு மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்களும் ஞாபகப்படுத்துறாங்க, இவங்களும் ஞாபகப்படுத்துறாங்க. இவ்வளவு வேலை நடக்குது. அதனால அவங்களுக்கும் ஆண்டவருடைய பெயரால வாழ்த்துதல், நன்றி, ஸ்தோத்திரம். சரி, இப்ப நம்ம செய்திக்கு போலாம்.
இங்க ஒரு ஒரு விசேஷத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப அப்பா இருக்கிறாரு இல்லையா, நம்ம வீட்டுல எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இல்லையா, நம்மளை பெத்த அப்பா இருக்கிறாங்க. அப்பா வந்து நம்மளை கண்டிக்கிற அப்பா நமக்கு பிடிக்குமா, நம்மளை கண்டுக்காம இருக்கிறாரு அந்த அப்பா பிடிக்குமா? கரெக்ட். இதுதான் யதார்த்தம். அது பழைய, அதாவது என்னது, பழைய காலத்து ஆளுங்க அவங்க எல்லாம். அவங்க வந்து கண்டிக்கிற அப்பாவை பிடிக்கும். இந்த காலத்து அப்பா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு, இந்த தலைமுறைக்கு யார பிடிக்கும்னா, கண்டிக்காத அப்பா, கண்டுக்காம எது சொன்னாலும் சரிம்மா சரிம்மான்ட்டு போறாரு, அந்த அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா? ரைட். ரெண்டு பேருமே ரைட்டு தான், ரெண்டு பேருமே தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து அந்த காலம், எங்க காலம், எங்க காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான், கண்டிக்கிறப்பா இல்லைன்னா கண்டிச்சாதான் நாங்க நல்லா வருவோம், சிக்ஷிக்கிறது தான் சிறந்ததுன்னு உண்மை அதுதான். ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு டேய் அப்படின்னா போதும், அவன் நீ சரி கிடையாதுடான்ட்டு போயிடுவான். நீ சரியே கிடையாது அப்படின்ட்டு போயிடுவான் இந்த காலத்து பசங்க. ரைட்டா? சரி, இப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? கண்டிக்கிற ஆண்டவர். தெரியுதானே? புரியுதா? இப்ப எனக்கு ரொம்ப நாளா யோசனை, நல்லவர் இவரு, உண்மையானவர் இவரு, உயிரோடு வாழறவர் இவரு இல்லையா? ஆனா இவரை தேடி யாரும் வரமாட்டேன்றாங்க. உண்மையா இல்லையா? இவரை தேடி யாரும் வர்றது கிடையாது. அப்ப ஏன் வர்றது இல்லை? இவர் தான் உண்மையானவர், இவர் தான் படைச்சவர், இவர் தான் நம்மளை காக்கிற தேவன், உயிரோடு இருக்கிறவர், நான் கூப்பிட்ட பதில் தரக்கூடியவர். என்ன ஒண்ணு, நான் பார்க்கல அவரை, அவ்வளவுதானே தவிர என் பக்கத்துல சூழ்ந்து இருக்கிறார். இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறார், உண்மை அது. ஆனா ஏன் மக்கள் புரிஞ்சு கொள்ளல? எதுக்கு புரிஞ்சு கொள்ளல அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா யோசனை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா அது காரணம் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வந்து உன்னை வந்து நீ ஏதாவது தப்பு செஞ்சா உடனே கண்டிப்பேன். இப்ப அப்பா வந்து சிறந்த அப்பா யார் தெரியுமா? கண்டிக்கிறவர் தான் சிறந்த அப்பா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கண்டிக்காதவர் தான் சிறந்தவர் நாம நினைச்சிருக்கோம். தப்பான விஷயம். யார் கண்டிக்கிறாரோ அவர் தான் நல்ல அப்பா. அதாவது நம்மளை வாட்ச் பண்ணினே இருப்பாரு. இப்ப ஒண்ணு இப்படி 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 உட்கார்ந்த, டே உட்காராத, நேரம் உட்காரு அப்படின்னு இல்லையா? இப்படி உட்காடுறோம், நேரம் உட்காரு. நாம ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணா, டே சரி பண்ணிக்கோ, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணா, நமக்கு அது எரிச்சலா இருக்கும். ஏன்னா அது எப்போ பாரு நம்மள நோண்டிக்கினே இருக்கிறாரு. இவர் என்னையே பார்த்துனுக்கிறாரு இல்ல, ஏன் என்னையே பார்த்துனுக்கிறாரு, இவர் என் மேலேயே கண்ணா வச்சுனுக்கிறார், என்னையே குற்றம் பிடிக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம், என்னையே பாயிண்ட் பண்றாருங்க. ஆனா எதுக்கு பாயிண்ட் பண்றாரு தெரியுமா? நான் வந்து சரியா வளரணும்னு என்ன பாயிண்ட் பண்றாரு. ரைட்டா? அப்போ இவரு நல்லவரு, ஆனா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கடாங்க ஒருத்தர். ஆனா அங்க போய் குவிவாங்க, நம்மள ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க, அங்க போய் குவிவாங்க. ஏன்னா அங்க ஜீவன் இல்லை, இங்கே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது ஒண்ணே போதும், இவர்தான் கடவுள், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் நம்மை உருவாக்கினவர் என்பதற்கு சான்றே, சாட்சியே அதுதான். நம்ம கிட்ட கண்ணால இருக்கு, நம்மளே பாக்குறோம். மற்றவங்க கிட்ட நம்ம பலர் இருக்கிறாங்க இல்லையா, பல சுத்தி சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க இல்லாததுனால அவங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, நாமளே போய் முட்டின்னு போது வந்தாதான் உண்டு, இல்லைன்னா அவங்க ஒன்னும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவரு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என் மீது நோக்கமா இருப்பாரு. நான் எந்த பாதையில போறேன், நான் நேரா போறேனா, லெப்ட்ல போறேனா, ரைட்ல போறேனா, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா இவர் தான் ஜீவன் உள்ளவர்,
இவர்தான் உயிரோடு இருக்கிறவர், இவர்தான் கர்த்தர், இவர்தான் நம்மை உருவாக்கினவர், இவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர், இவர்தான் நம்மை ஆண்டவரோடு சேர்த்து நம்மை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்க வல்லவர் என்பது தெளிவா இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியிலே உங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்கு. அம்மா சொல்றாங்க சிக்ஷிக்கிற அப்பா தாங்க எனக்கு பிடிக்கும்ன்றாங்க. இங்க எப்சி சொல்றது இல்ல இல்லைங்க, என்னை கண்டிக்காத அப்பா தான் எனக்கு பிடிக்கும். மாறுபட்ட கருத்து இங்கேயே இருக்கு. ஆனால் உண்மை எது? அவங்க சொன்னதுதான் சத்தியம், அவங்க சொன்னதுதான் ரைட். ரைட்டா? இப்ப இந்த விசேஷங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நான் என்ன பண்ணணும்? புரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 25வது சங்கீதம் மிக அழகாக ஒரு விசேஷத்தை நமக்கு சொல்லி உணர்த்தி வருகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க 25வது அதிகாரம் சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ரைட்டா? இப்ப நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? ஆண்டவர் இப்ப நான் அவருக்கு பயந்து நான் நடந்தால், அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால், எது பயம் அப்படின்னா, இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கலாம். பயம்னா என்னன்னு பார்க்கலாமா? இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? பயப்படுகிறதல், பயப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதாமா? இந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. போதும் போதும் போதும். இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயப்படுதல்னா என்ன? பயப்படுதல்னா என்ன? அப்படின்னா என்ன? சரி, ஓகே, ரைட். இப்ப பயப்படுதல் என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அடுத்தது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் நீ செய்து விடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களாமா? நீங்க என்னமா குறிக்கிறீங்க? என்னது அது? 11வது வசனம், ஆதியாகமம் 22:11. அங்க கிடையாதுமா, அடுத்த பக்கம். அங்க கீழே பாருங்க, கீழே ஆதியாகமம் 22. அது அங்கமா, அது இப்ப அது 22 தான் எடுத்தீங்க. ஓ, இன்னும் எடுக்கல. ரைட்டு. அங்க அந்த பக்கம், அந்த பக்கம், கீழே 11 குறிச்சுக்குங்க. ரைட்டு. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம். பயப்படுதல்னா என்ன அப்படின்னு கேட்டனா, பயப்படுதல்னா என்னன்னு கேட்டனா, அதுக்கு அங்க பதில் இருக்கிறது. அங்க என்னன்றாரு? இப்பொழுது நான் நீ எனக்கு பயப்படுகிறவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பயப்படுதல்னா என்னன்னா கீழ்ப்படிதல்னு பொருள். நான் சொல்றது புரியுதா? கீழ்ப்படிதல், அதுக்கு பேரு தான் பயப்படுதல். இப்ப ஆதியாகமம் 22:2 வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை
நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்றார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் அவரை நேசிக்கிற மனுஷன். ஆபிரகாம் யாரு? அவரை விசுவாசிக்கிற மனுஷன், நேசிக்கிற மனுஷன். இப்ப அந்த நேசிக்கிற மனுஷன்கிட்ட ஒரு சோதனையை உண்டாக்குறார் ஆண்டவர். நீ உண்மையா நேசிக்கிறியா இல்லையா பார்க்கலாம் நானு அப்படின்றார். இப்ப என்ன பண்ற? அதுக்கு 100 வயசு ஆபிரகாமுக்கு. 100 வயசு வரைக்கும் குழந்தையே கிடையாது அவனுக்கு. 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு 15 வயசு 16 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது? 16 வயசு. அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 115. நீ அது ஃபாலோ பண்ணமா? நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண. நான் இப்ப சொன்னேன், குழந்தை இல்ல, 100வது வயசுல குழந்தை கொடுக்குறாரு. அப்போ குழந்தை பிறந்தது 100வது வயசுல. அந்த ஈசாக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன வயசு? 15 16 வயசு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 116. ரைட்டா? அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் கரெக்ட். நான் எதுக்கு உங்களை கேட்கறேன்னா, நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியணும். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நீங்க கேட்கவே கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டா எனக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் வந்து போறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியணும். ரைட்டா? இப்போ 116 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்னன்றாரு? உன் பையனை கொண்டு போய் மலையில பலியிடுன்றார். நாம செய்வோமா? செய்வோமா? செய்ய மாட்டோமா? செய்ய மாட்டோம். மனசு கேட்காது. சூப்பரா சொல்றாங்க பாருங்க. எனக்கு மனசு கேட்காதுங்க, நான் எப்படிங்க பலியிடுவேன் இல்லையா? மனசு கேட்காது. ஆனா ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கவே இல்லை. எனக்கு மனசு கேட்காதுங்கன்னு சொல்ல. அவனுக்கு 100 வயசுல தான் குழந்தைய வருது. 100 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான். எனக்கு குழந்தை கிடைக்கலையே இல்லையா? குழந்தை இல்லைன்னா எப்படி இருக்கும்? குடும்பத்துல கஷ்டமா இருக்கும், மனவேதனை. அப்ப 100 வயசு வரைக்கும் அவன் வேதனையோடு இருந்தான். அவனுக்கு குழந்தை கொடுக்குறாரு. ஆகுது. அப்ப உடனே கொண்டு போய் அவனை கொண்டு பலியிடுன்றாரு. நாம என்ன பண்ணுவோம்? பண்ண மாட்டோம். மனசு கேட்காதுன்னு சொல்லுவோம். அப்படி கேட்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பயப்படலன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. கீழ்ப்படியிலன்னா என்ன பொருள்? நீ பயப்படலன்னு அர்த்தம். ஆனா அந்த ஆபிரகாம் அப்படி சொல்லவே இல்லை. அவ்வளவுதான், சரியா ஆண்டவரேன்னு போயிட்டான். அவன் யாருக்கிட்ட கூட சொல்ல, அவங்க ஒய்ஃபு கிட்ட கூட சொல்ல. குழந்தைய கூட்டுக்கினா, 2 ஆளை கூட்டிக்கினா, கழுதைய மேல தூக்கி குழந்தைய வச்சுக்கின்னு போயிட்டான். குழந்தைய கூட்டின்னு மலைக்கு போயிட்டாரு. அங்க போனா அந்த குழந்தை ஒண்ணு கேக்குது பாருங்க. இது இன்னும் சூப்பரா இருக்கும். 22வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு என்பவன் யாரு? ஈசாக்கு என்பவன் யார்? மகன். ரைட்டா? மகனுக்கு பேர் தான் ஈசாக்கு. ரைட்டா? வாசிமா. என் தகப்பனே. யார் கேக்குறது? கூட போற அந்த பையன், சின்ன பையன், 16 வயசு பையன் கேக்குறான், தகப்பனே. அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் கேக்குறான், அப்பா, அந்த பையன் கேக்குறான், அவன் 16 வயசு இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? அவன் தகப்பனை பார்த்து கேக்குறான், அப்பா, நெருப்பு வச்சுனுங்கிற, கட்டை வச்சுனுங்கிற, கத்தி வச்சுனுங்கிற, எல்லாம் இருக்கு, ஆட்டை காணுமே, பலியிடுறதுக்கு ஆடு வேணும்ல, ஆடு இல்லையேன்றான். ஆடு இல்லாம தானே போறான். ஏன்னா ஆடு கையில பிடிச்சுன்னு போறான் இவன். ஆபிரகாமுக்கு தெரியும் இவன் தான் ஆடுன்னு. நான் சொல்றது புரியுதா? ஆபிரகாமுக்கு தெரியும் இவன் தான் ஆடுன்னு. ஆனா ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் இவனை பார்த்து, அப்பாவை பார்த்து கேக்குறான், அப்பா, நம்ம பலியிட போனோம்னு சொன்னேன்ல, போறோம், எல்லாம் வச்சுனுக்கிற, கத்தி வச்சுனுக்கிற, கட்டை வச்சுனுக்கிற, நெருப்பு வச்சுனுக்கிற, எல்லாம் இருக்கு, கழுதை இருக்கு, எல்லாம் கூட்டுன்னு போயிட்ட, ஆட்டை காணுமேப்பா அப்படிங்கிறான். எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க இல்ல? பெத்த மகனுக்கு, பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அதெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை அவன். ஏன்னா ஆண்டவர்
ஆண்டவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் என் மகனை பலியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். வாசிமா அடுத்தது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவனுக்கு ஆறுதல் சொல்றான், பார்த்துக்குவார்ப்பா. ஆனா இவனுக்கு தெரியும் இவன் தான் பலின்னு தெரியும், பார்த்து கொள்வார்ப்பான்னு கூட்டிட்டு போறான். மேல 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 ஏறி போயின்னுக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசியமா. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இடத்துக்கு வந்துட்டாங்க, மலை மேல போயிட்டாங்க. அந்த ஸ்பாட் கண்டுபிடிச்சாச்சு, அங்க போய் வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றான் பாருங்க. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். அடுத்தது கட்டைகளை அடுக்குகிறான். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, இப்ப பாருங்க, அந்த குமாரனை கைய காலை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது கிடத்துறான். புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் யோசிப்பேன், எனக்கு தெரியாது, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் சொல்லிருக்கிறீங்க. ஆனா ஒரு மனிதன், அவனு மனுஷன் தானே. ஆபிரகாம் யாரு? ஒரு மனிதன், நம்மை போல மனிதன், நம்மை போல நம்ம போல, நம்ம கஷ்டம், ரத்தம், சதை எல்லாம் உண்டு, வருத்தம், வேதனை, கஷ்டம், துன்பம் எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிற ஒரு மனிதன் இப்படி செய்யறான். போய் கொண்டு போய் பையனை கட்டுறான். அடுத்தது அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்துறான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு, நல்லா கவனிங்கம்மா, கவனிக்கிறீங்களா? சரி. தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, புரியுதம்மா? சரி. இப்போ நமக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். நமக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நாம என்னன்னோ, ஐயோ எனக்கு மனசு கேட்காதுங்க, எனக்கு மனசு கேட்காது, நான் இலக்கிய மனது உள்ளவள், எனக்கு மனசு கேட்காது அப்படின்னு சொன்னோமா நாம. ஆபிரகாம் என்ன பண்ணா? அதெல்லாம் சொல்ல, நேரா கொண்டு போயிட்டா, பலிபீடத்தை கட்டிட்டா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா பையனை வெட்டல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிமா 15வது வசனத்துல இருந்து வாசிமா. 15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம், இப்ப முதல் தரம் எங்க கூப்பிடுறாரு? 11வது வசனத்துல பேசுறாரு. 11வது வசனத்துல பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் மகன் மேல கைய போட்டுறாதப்பா, நிறுத்து அப்படின்றாரு. இப்ப 2வது முறை பேசுறாரு. 15வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சா? இப்போ நாம் என்ன பண்ணோம்? அதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படியணும். கவனிக்கிறீங்களாமா? கவனிக்கிறீங்களாமா? ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு முக்கியமான விசேஷத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து புரியலையா? புரியா? ரைட், வெரி குட். இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நாம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரைட்டா? உங்களுக்கு ஒன்று சொன்னாமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் இதை சொன்னாரு, இதை நீங்க செய்யணும் அப்படின்னு உங்களை அனுப்பி நீங்க போய் அந்த அம்மாவை கூப்பிடுங்க. காலையில இருந்து தேடிக்கிட்டு கடைசியில நைட்ல போய் அந்த அம்மா கிட்ட போய் சொல்ல சொன்னோமா? கீழ்படிஞ்சீங்களா? கீழ்படியில. படிஞ்சீங்களா? படிஞ்சீங்க. ரைட், வெரி குட். முதல்ல ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் பயம்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்படி நாம் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க பெருகவே பெருக பண்ணுவாய். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இது எனக்கு சாத்தியமா, இது நடக்குமா, நடக்காதா, அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. அவருக்கு தெரியும் அது நடக்குமா, நடக்காதா, இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்றதை நாம் என்ன பண்ணணும்? அப்படியே அப்படியே கீழ்ப்படிஞ்சு நாம் நடந்தால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த ஒரு சம்பவம் நமக்கு புரிய செய்கிறது. புரிஞ்சுச்சாமா? தயவு செஞ்சு புரியலைன்னா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முறை வந்து கூட ஏன் சொல்லணும் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை இதுதான், உண்மை இதுதான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், சிக்ஷிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள். யார் ஒருவர் சிக்ஷிக்கிறாரோ, நான் செய்யற தவறை எனக்கு உணர்த்துறாரோ, அவர்தான் உண்மையான தெய்வம். எனக்கு கண்டுக்காம இருக்கிறார், அவர் தான் நல்லவர். நாம என்ன பண்ணக்கூடாது? தவறா நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் என்னை கண்டிச்சு உணர்த்துறோம். சிக்ஷித்து உணர்த்துகிறவன் தான் நான் என்னை என்ன பண்றான்? நல்ல வழிபடுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ரைட்டா? சிக்ஷிக்காத ஒரு காரியம் அல்லது எந்த சலனம் இல்லாத பொருளும் எனக்கு கடவுளாக இருக்க முடியாது. அதை நாம் தயவு செய்து நம்பி நாம் வீணாக போய்விடக் கூடாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே, அதாவது உம்முடைய வேத இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 94:13. 94:13. சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரைட்டா? அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும், இந்த சிக்ஷிப்பு என்பது ரொம்ப அவசியமானது. இப்ப உங்க அம்மா கூட உங்க பிள்ளைங்கிட்ட இங்க வந்து 2-3 முறை சொன்னாங்க, என்ன எங்க அம்மா எப்ப பாரு திட்டினே இருக்கிறாங்க இல்லையா? சொன்னீங்களா?
சொல்றீங்க இல்லையா? ஆனா யாரு சிக்ஷிக்கிறாரோ அவங்க தான் உங்களை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரு சிக்ஷிக்கிறாரோ, யாரு கடிஞ்சு உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சும்மா திட்டல, அவங்க உன்னை நேசிக்கிறதுனால திட்டுறாங்க. ரைட்டாம்மா? நேசிக்கிறதுனால அவங்க நம்மள திட்டுறாங்க. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாது, என்னையே டார்கெட் பண்ணி என்னை வந்து திட்டினே இருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, அவர்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார்கள். நீங்க நல்லா வளரணும், நேர் வழியில போகணும், நீங்க உங்க வாழ்க்கையில மேன்மை அடைய வேண்டும் என்று செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஒரு சின்ன ஜெபம். ஜெபத்துக்கு பிறகு அம்மாவுடைய சாட்சி, அதோடு இந்த கூடுகை முடிவு பெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த கூடுகையில கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இந்த கூடுகையை பற்றி தயவு செய்து சொல்லுங்கள். அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம இந்த கூடுகை வர்றது சாதாரணமானதல்ல. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒரே ஒரு உண்மையை நான் உங்களுக்கு இங்கே மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான் அந்த விஷயத்த, புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இங்க பக்கத்துல அழகு சேனை என்ற ஒரு பகுதி இருக்கா, அந்த பகுதியில ஒரு 6 மாதம் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் புரியுதா? வாரத்துக்கு 2 நாள் அந்த பகுதிக்கு வருவேன். ஒவ்வொரு பகுதியில ஊழியம் நடக்கும். 6 மாசம் நடந்தது. அந்த கூடுகையில ஒரு வயதானவர், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா, இதை மறுபடியும் சொல்றேன், உங்களோட பிரயோஜனத்துக்காக சொல்றேன், என்னுடைய பெருமைக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் கிடையாது, அதுக்காக கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வயதானவர், குறைஞ்சபட்சம் அவருடைய வயசு என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு 75க்கு மேலதான் இருக்கும். அவ்வளவு பழுத்த பழம், அவ்வளவு வயதானவர், கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு. நீங்க இப்ப கூட அவர் இருக்கிறாரா எனக்கு தெரியாதா, ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிட்டு. இருக்காங்க இல்லையா, நீங்க அவங்க கேட்டுங்க. ஒரு வயதானவர், அவர் உடம்பு முழுக்க ஆடுங்க, தடதன், உங்களுக்கு தெரியுதா? ஆமா, தட கைய வைக்க முடியாதுங்க, எங்க கைய வைக்க முடியாதுங்க அவர் மேல. அப்படி தலை முதல் கால் வரைக்கும் அவ்வளவு ஆட்டம் ஆடும். அவரை நாங்க நடத்தி கொண்ட கூடுகையில கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. 2 பேர் தான் புடிச்சின்னு வந்து தான் உட்கார வைக்கணும். அவர் கொண்டாந்து அந்த செவத்துல சாட்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இருப்பாங்களா எனக்கு தெரியாது, நான் கவனிக்கல. நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இப்படி பண்றேனோ அதே போல வார்த்தையை சொல்லி பாட்டு பாடி வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அவர் எந்த சலனமும் இருக்காதுமா, தொந்தரவே பண்ண மாட்டார். அமைதியா உட்கார்ந்து ஆடிக்கினே கேட்டுனுப்பார். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. எல்லாரும் அவசரப்படுவாங்க இல்லையா போடணும்னு சொல்லிட்டு, உடனே எல்லாரும் வந்து முட்டி போடுவாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். கண்டுக்கவே மாட்டார், அப்படியே உட்கார்ந்துப்பாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு தலை மேல கையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்றது புரியுதா? கடைசியா தான் ஜெபம் பண்ணுவேன். அவர் கேட்கவும் மாட்டாரு, எனக்கு அவசரம் நான் போனோம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாரு. கடைசியாக அவர் மேல தலை மேல கை. நீங்க நம்ப மாட்டீங்க, 3 வாரமோ 4 வாரம், அது கூட எனக்கு தெரியாது, 4வது வாரம் என்ன பண்ணுவாரு, அதே போல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிப்பேன். அவர் எழுந்து நிற்பார், தானா எழுந்து பொறுமையா நின்று, நான் அப்பவும் கடைசியா தான் ஜெபம் பண்ணுவேன். அவர் போயிடுவார், கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். இப்ப நீங்கள்லாம் சொன்னீங்க, அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நல்லா இருந்துச்சுன்னு அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த அம்மா எங்க வாழ்க்கையில ஆண்டவர் நல்லா இருந்துச்சுங்க, அவங்க 2வது முறை வராங்க. முறை வந்தாங்க, இப்ப 2வது முறை. கரெக்ட் தானம்மா? ஆமா, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இது கண்டிப்பா நடக்கும், இது கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும். அங்க அம்மாவுக்கு எல்லாரும் அந்த அனுபவத்துலதான் இருப்பாங்க. யாருமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. சங்கீத அம்மா தான் சொன்னாங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால ஒருத்தருக்கும் எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. என்ன பண்றது, நீங்க நல்லா இருக்கணும் என்பதுதான் அவருடைய நினைப்பு. அதனால கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்னும் தொடர்ந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து வாருங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஐயா வாங்க அங்க நல்லா இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணலாம், மாசத்துக்கு ஒரு மாதிரி வராரு, நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், நல்லது, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க, நல்லது. அப்போ அது என்ன ஆகும்னா, நீங்க ஆண்டவருடைய பத்தி நாங்க அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவே பெரிய பாக்கியம். ஆண்டவரை பத்தி சொல்றதே ஒரு பாக்கியம். அதனால எதையும் தடை பண்ணாதீங்க. முதல்ல உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க, அப்புறம் பக்கத்து வீட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு கேள்வி எதுவா இருந்தாலும் கேளுங்க. நீங்க தாராளமா என்கிட்ட தாராளமா பேசலாம். நான் சீக்கிரமா வர சொன்னாலும் வந்துடுவேன். நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த கேள்வி கேட்டாலும் அது என்ன சொல்லுவேன், வசனத்திலிருந்து தான் பதில் சொல்றேன். அதான் ஆண்டவர் செய்து காட்டுவார். ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. இந்த 6வது கூடுகையில உம்முடைய நல்வார்த்தையை உம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே, பயப்படுகிறது என்பது என்ன என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அது உமக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறது. உமக்கு நாங்கள் கீழ்ப்படிதலாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டோம். அப்படி கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில நீர் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறீர் என்கிற அந்த ஆதாரத்தையும் நாங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையை கொண்டு நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். சுவாமி, கர்த்தர் உடைய மக்களோடு கூட பேசுங்க, தெளிவுபடுத்துங்க, உணர்வடைய செய்யுங்க, ஆசீர்வதிங்க, எழுப்புதல் அடைய செய்யுங்க. இன்னும் ஆண்டவரை இந்த கூடுகையை பலப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் ஆண்டவரை அநேகர் இந்த கூடுகையில கலந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தோத்திரம் தோத்திரம். அம்மா அவர்கள் சாட்சி சொல்வார்.